ஹலோ ஃப்ரெண்ட்ஸ்! இது உங்கள் சபரியன் ஃபேமிலி. சபரியன் ஃபேமிலில நீங்களும் ஒருத்தராகணும்னு நினைக்கிறீங்களா? அப்போ உடனே நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்ப நம்ம என்ன ரெசிபி பண்ண போறோம்னு பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம பண்ணிக்கிற ரெசிபி என்னன்னா, ஓணம் வரதுனால அதுக்கு கேரளா ஸ்டைல் அடை பிரதமன் தான் பண்ணியிருக்கோம். அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா, நம்ம எடுத்து வச்சிருக்கக்கூடிய 1 கப் அடைய நான் சேர்த்துக்கிறேன். சைட் பை சைடா இதுக்கு சேர்க்கிறதுக்கு வெல்லத்த உருக்கி எடுத்துக்கலாம். அதுக்கு வெல்லத்த ஒரு பாத்திரத்துல சேர்த்து அடுப்ப பத்த வச்சாச்சு. கூடவே 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இது வந்து பாகுபதம் எதுவும் கிடையாது. உருகுனா மட்டும் போதும். இப்ப பார்த்தீங்கன்னா, நமக்கு அடை நல்லா கொதிச்சு வெந்துட்டுருக்கு. இப்போ இது ஒரு 50% வந்து குக் ஆயிருக்கு நமக்கு. நல்லா வேகணும். பட் குழஞ்சு போயிறக்கூடாது. நல்லா கொதிக்கிற தண்ணீல தான் நமக்கு அடைய சேர்க்கணும். பச்ச தண்ணீல சேர்க்கக்கூடாது. இப்ப எடுத்து காமிக்கிறேன் பாருங்க. இதுதான் நம்ம கரெக்ட்டான பதம். அடை வந்து கரெக்ட்டா வந்திருக்கும். நம்ம கையில நசுக்கும்போது, நம்ம சாதம் வடிக்கும்போது, சாதத்த நசுக்கி பார்த்தா நமக்கு அது வெந்திருக்கிறது தெரியும் இல்லையா? அந்த மாதிரி நமக்கு கையில வச்சு பார்க்கும்போது தெரியணும். அதுதான் கரெக்ட்டான பதம். இப்ப நமக்கு வெல்லமும் நல்லா உருகிடுச்சு. இப்ப அடுப்ப ஆஃப் பண்ணிறலாம். பாகுபதம் எதுவுமே இது கிடையாது. வெல்லம் ஜஸ்ட் தண்ணியோட கரைஞ்சா மட்டும் போதும். அடுத்து நம்ம வேக வச்ச அடைய எடுத்து 2, 3 தண்ணி பச்ச தண்ணில வாஷ் பண்ணி நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ இந்த பிரதமன் பண்றதுக்கு ஒரு அடிகனமான பாத்திரத்த அடுப்புல வச்சுக்கலாம். நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் ஊத்திக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆனதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காவ இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் பொரிஞ்சு, கொஞ்சம் பொன்னிறமா வரும்போது, இது கூடவே தேவையான அளவுக்கு முந்திரியும், உலர்ந்த திராட்சையும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணாலும் நீங்க சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த உலர்ந்த திராட்சை சேர்க்க போறேன். இதுவும் நல்லா உப்பி வரும்போது நம்ம எடுத்துடலாம், மாத்திடலாம் பாத்திரத்துக்கு. இப்ப பாருங்க நமக்கு நல்லா வந்து உப்பி வந்துருச்சு உலர் திராட்சை. இந்த டைம்ல அத பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்து வச்சுக்கிறேன். இத பாத்திரத்துக்கு மாத்தி எடுத்து வச்சதுக்கு அப்புறமா, நம்ம இதே பாத்திரத்துல அந்த நெய் மீதி இருக்கும்ல, அந்த நெய் கூட நம்ம எடுத்து வச்சிருக்க வடிகட்டி எடுத்து வச்சிருக்கோம்ல அடை, அத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அந்த நெய் கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நெய் வந்து எக்ஸ்ட்ரா எதுவும் ஆட் பண்ண வேண்டாம். இந்த நெய்யே போதும் நமக்கு. அடை பார்த்தீங்களா கரெக்ட்டா வெந்திருக்கு. நம்ம இப்போ பெரட்டும்போது எல்லாமே உதிரி உதிரியா வந்துரும் நமக்கு. இன்னும் அதிகமா வெந்துருச்சு அப்படின்னு சொன்னா, நமக்கு குழஞ்சு போயிரும். அந்த மாரி போகக்கூடாது. இந்த மாதிரி ஒத்த ஒத்தையா இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இந்த டைம்ல உருக்கி வச்சிருக்கோம்ல வெல்லம், அத வந்து அந்த பாக சேர்த்துக்கலாம் இதுல. வெல்லப்பாகு சேர்த்ததுக்கு அப்புறமா, நம்ம இத நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிச்சிராம இருக்கிறதுக்காக தான் நம்ம அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கணும் நம்ம. இப்ப இத கைவிடாம ஃபுல் ஃப்ளேம்ல வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும். அப்படி இல்லன்னா வந்து நமக்கு டக்குன்னு புடிச்சிரும் அடியில. ஏன்னா வெல்லப்பாகும் சீக்கிரமா புடிச்சிரும் அதனால. இந்த மாதிரி நல்லா வந்து கிளறி விட்டுட்டே இருங்க. அந்த வெல்லமும், அடையும் சேர்ந்து நல்லா வந்து ஒண்ணாகணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அதோட கலரே பார்த்தீங்கன்னா, அவ்ளோ அழகா சேஞ்ச் ஆயி நமக்கு கிடைக்கும். இந்த மாரி பதம் இருக்கும்போது, நமக்கு 2ஆம் பால் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கோம். அந்த 2ஆம் பால கொஞ்சம் தண்ணி கலந்த பாலா இருக்கும். அந்த பால சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டு வெல்லம் கலந்துட்டு எப்படி வந்து கிளறி விட்டுட்டே இருந்தோமோ, அதே மாதிரி இந்த பால் சேர்த்ததுக்கு அப்புறமாவும் கிளறி விட்டுட்டே இருக்கணும். இந்த தண்ணி எல்லாம் நமக்கு சுண்டி வர அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருக்கணும். இப்ப பாருங்க நமக்கு தண்ணி எல்லாம் வந்து ஒரு ஹாஃபா வந்து நமக்கு சுண்டி நல்லா ஓரளவுக்கு வந்திருக்கு. இந்த டைம்ல நான் இதுல ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். நமக்கு அந்த இனிப்ப வந்து தூக்கி குடுக்குறதுக்காக. ஜீரகத்தூள் வேணும்னு நீங்க சேர்த்துக்கோங்க. எனக்கு அந்த ஜீரகத்தூளோட ஃப்ளேவர் பிடிக்கல. அதனால நான் சேர்க்கல. நீங்க ஜீரகத்தூள் வேணுனா ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப இதெல்லாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு அப்புறமா, நம்ம கடைசியா 1ஆம் பால் எடுத்து வச்சிருக்கோம்ல, கெட்டியான தேங்காய் பால். அத வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதுவரைக்கும் நம்ம கிளறுன மாதிரி இதையும் கிளறிக்கோங்க. இது வந்து பாயாசம் கிடையாது, பிரதமன். பாயாசம்னா கொஞ்சம் நமக்கு தண்ணியா இருக்கும். நமக்கு பிரதமன்ங்கிறதுனால வந்து நமக்கு கெட்டியா தான் இருக்கும் நமக்கு. பஞ்சாமிர்தம் இருக்கு தெரியுமா? அந்த மாரி ஒரு கெட்டித்தன்மை தான் நமக்கு இருக்கும். இந்த டைம்ல நம்ம
வறுத்து வச்சிருக்கக்கூடிய முந்திரி, திராட்சைய சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணும்போது நமக்கு நல்ல ஒரு கெட்டித்தன்மை கிடைக்கும். இப்ப இது ஹீட்டா இருக்கும்போதே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இவ்வளோதான் நம்மளுடைய அடை பிரதமன் சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் கொஞ்சம் ஆறும்போது இன்னும் கெட்டிப்பட்டு நமக்கு நல்ல ஒரு திக் கன்சிஸ்டன்சி கிடைக்கும். ரொம்பவும் டேஸ்டியா இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டா ஓணத்துக்கு வந்து பயங்கரமான ஒரு ஸ்பெஷல் பிரதானம் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம